ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என் முகத்தில் பூக்கிற புன்னகையை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி. அது என் சம்மந்தக்காரமாக ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். ஈத் முபாரக். ஆமாம், நீ ஒரு ஹாய் சொல்லு. என்ன ஹாய்? நல்லா ஹாரிஸ் ஹாய் சொல்லுமா. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் என்ன சொன்னீங்க? துவா கேட்டீங்களா? துவா கேட்டீங்களா? என்ன கேட்ட? சூப்பரு, தேங்க்யூ. விளையாடுறான், விளையாடுற பிள்ளை விளையாடுறதுனா செய்யும். அந்த அதை சொல்லு திருப்பி. லாயிலாக இல்லைல்ல சொல்லு சொல்லு. சரி ரைட்டு விடு. அவன் அந்த ஃப்ளோவில் சொன்னாதான் உண்டு. சரிப்பா, எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, ரம்ஜானுக்கு எங்கள் மச்சானை தான் காணோம். எங்கே பழங்கணத்து ரவுடி எங்கே? அவர் கறிக்கடை என்ன முடிச்சுட்டு வரல ரம்ஜானுக்கு. ரம்ஜானுக்கு அவர் என்ன கறிக்கடை முடிச்சுட்டு வரல. அந்த சாப்பாடை நகட்டுப்பா. ஏய் பிரியாணி நகட்டு ஒருட்ட அப்படியே அப்படியே கேமரா பேக் கேமரா போட்டு இங்கிட்டு வை, இங்கிட்டு நகட்டி வை. ரைட்டு. ரைட்டு உங்களுக்கு இந்த இருக்கு. அப்படியே வை. நல்ல நீ மூஞ்சி எடுத்துக்க. ஓப்பன் பண்ணு. இன்னும் இது என்ன தக்காளி இல்லாமல் கொடுத்தாங்கன்னு கேட்க போகிறாங்க. ஏ துறப்பா என்னமோ சத்து இல்லாத மாதிரியே இருக்கிற. அது அவங்க என் சம்மந்தக்காரம்மா. துறக்கிறது என்னாச்சு? ரைட்டு. இவங்கனாலே திறக்க முடியல. ஆமாம், கிட்டக்க வாங்க. இது வந்து ஆரியனுக்கு மட்டன் பிரியாணி. ஒரு கரண்டியை போட்டு தான் காட்டு. இது சம்பா, இது பண்ணல்வா. தால்ச்சா அவங்க அங்கிட்டு இருக்கோ. சரி, தால்ச்சா வாளி அங்கிட்டு இருக்கு. ஆமாம், தால்ச்சா இருக்கு. எனக்கு வந்து சாப்பாடு நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு இந்த இருக்குது சாப்பாடு. இந்த இருக்குது, இதில் இருக்குது சாப்பாடு. சரியா? சாப்பாடு உள்ளுக்குள்ளே வந்து தயிர், வெங்காயம், தால்ச்சா அதெல்லாம் இங்கிட்டு இருக்குது. ஏன்னா எனக்கு ஆளுக்கு போதும் அப்படிங்கிறதுனால. நானா ஆஃபீஸில் போய் சாப்பிட போகிறேன். ஏண்டா ஆஃபீஸில் போய் சாப்பிட்டு வர்றேன்டா. ஒழுங்கு மரியாதை இங்கேயே சாப்பிடவா? என்னடா டேய், ஆஃபீஸில் மேனேஜர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருடா. கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போவா. சரி ரைட்டு, இங்கே உட்காந்து சாப்பிட்றேன். லைவ் போட முடிஞ்சா போட்டிருப்பேன். நெட்வொர்க் இல்லையாம்ல இங்கே. நெட்வொர்க் இல்லையாம்ல. சரி சரி, டாடி எங்கே? டாடியை கூப்பிட்டியா? டாடி எப்போ வர்றான்? உன் ட்ரெஸ்ஸை காட்டுவோமா? திரும்பி நில்லு அந்த பக்கம். உன் ட்ரெஸ்ஸை இந்தா இருக்குது. இதுதான் வந்து ஆரிஸோடைய ட்ரெஸ். சூப்பராக இருக்குது. முன்னாடி காட்டக்கூடாது, நான் திருப்பிட்டேன். உன்னை நான் காட்டலை. சரியா? ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன். இப்படி வந்து எதை மட்டும் இந்த காட்டுறேன். இது மூஞ்சியை காட்டாமல், மூஞ்சியை காட்டாமல் இந்தா தலையை தூக்கிட்டாடுறா. ஆமாடா ஆமாடா, ட்ரெஸ் ஆமாடா. பார்த்துக்கங்கடா எல்லாரும். அது போக சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதாவது இதே மாதிரி எல்லா வருஷமும் ரம்ஜான், பக்ரீத்து, தீபாவளி, பொங்கல், அப்புறம் எல்லாமே என் பேரன் கூட சேர்ந்து பட்டாசு வெடிக்கணும். அதே மாதிரி என்ன தேவனே ஆரிஸு, நம்ம பட்டாசு வெடிப்போம்மா தீபாவளிக்கு. யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் எல்லாரும் தான் இருக்கீங்க. இது ஒரு பாடம் எனக்கு. உண்மையிலே சொல்கிறேன். பக்ரீத்துக்கு ஆர்டர் இருக்கவா? என்ன பண்ணலாம்? ஆமாம், நீங்கள் சொல்லணும். நாங்கள் சொல்லுவோம். சரி, ஆர்டர் எடுத்துடலாமா? சொல்லும்போது சொல்கிறேன். எப்போ சொல்லும்போது? சொல்லுங்க. எங்கே வருங்க, எங்கே வந்தாலும் பார்த்தீங்களா? யார் சொல்லும்போது சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லும்போது சொல்லணும், இப்போ சொல்லக்கூடாது. அப்புறம் ஊன்னு சொல்லும்போதுனா என்ன அர்த்தம்? நீங்க வேற அர்த்தத்துல எடுத்துக்கிறீங்க. அப்புறம் நீ என்ன அர்த்தத்துல சொன்னேன்னு சொல்லு. நமக்கா ஒரு இது தோணும். சரி, அது செஞ்சா தொடர்ந்து செய்யணும். ஏற்கனவே ஒரு தடவை நம்ம சொல்லிட்டு சரி பண்ணல. ஆமா, அதனால ஒரு இழப்பு இருந்தோம்னா ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்காக நமக்கா தோணும்போது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லையா? புரியுது புரியுது. சரி, அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அவங்க எதுக்கு பக்ரீத்து கொண்டாடுறாங்க? ரம்ஜானுக்கே வரல. திருச்செந்தூர்ல உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா, லைவ் போட்டுக்கிட்டு. இப்பதான் பார்த்தேன்.
கடுப்பாயிட்டேன். உங்க ஃபேமிலியோட செய்யணும். கடுப்பாகிறதுக்கு அட்டுப்பாகிறதுக்கு இங்க வரக்கூடாது. இல்லை இதே நான் கடுப்பு ஏற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நமக்கு எதுக்கு? அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்ல. அவ்வளவுதான். உங்க குடும்பத்தோட நீங்க சேருங்கன்னு. ஆமா, இப்போ கூட இங்க சாப்பிட சொல்றீங்க. நான் கூட எனக்கு சாப்பாடை தனியா எடுத்து வச்சுட்டு அங்க போய் சாப்பிட்றேன்னு சொல்லி தானே சொல்றேன். அங்க யாரும் இல்ல இருந்தாலும் நான் என்ன நினைச்சேன், அங்கனக்குள்ள பக்கத்துல இருக்காங்கல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சரி வந்தா நைட்டு வந்தா கூட சாப்பிட்டு கொடுப்போம். ஆனா நைட்டா வர்ற மாதிரி தெரியல. அவன் அங்க போய் லைவ் போட்டுட்டு உட்காந்துருக்கானா, இனி எப்போ கிளம்பி என்ன பிளான்ல இருந்தாலும் நம்மளுக்கு தேவை கிடையாது. நான் என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் குடும்பம் முக்கியம்னு சொல்லி இன்னைக்கு 6 மணி லைவ் இங்கே போட்டுருவேன். ஆனால் நெட்வொர்க் இல்லைங்கிறீங்க, அதனால தான். சரியா? சரி, குடும்பம்னா என்ன? எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடணும். கஷ்டமா சாப்பாடு மட்டுமே மெயின் கிடையாது. சரி, துணிமணி வாங்கி கொடுக்கிறது மட்டும் மெயின் கிடையாது. சரி, மற்ற எல்லாத்துலயும் கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் பிள்ளைங்களோட கொண்டாட்டியோட இருக்கிறது தான். சரி, இந்த இவன் கூட இருக்கிறேன். இந்த கொஞ்ச நேரம்னால அவன் விடுறானா பத்தியா? லாலா இருங்க, லாலா இருந்து சாப்பிட்டு போல. ஆரிசு, லாலா இருக்கவா கிளம்பவா? இரு. இருந்தா எனக்கு என்ன கொடுப்ப? டேய் என்ன கொடுப்ப எனக்கு? சாக்லேட்டா? உனக்கு நான் வாங்கி தரவா சாக்லேட்டு? சரி, லாலாவும் நீயும் போவோமா சாக்லேட் வாங்க போவோமா? அந்த ஆர்வமா இருக்கேன் வாங்கன்னு. எத்தனை டைரி மில்க் வேணும்? எத்தனை வேணும்? ஆளுக்கு ஒண்ணா? அத்தம்மாவுக்கு ஒண்ணா? இந்த குட்டி தம்பிக்கா? சரி சரி சரி. இங்க வா, லாலா கூட வா. உன்னையும் பெரிய பிளேயர் ஆக்கி விடுறேன் வா. உனக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிடுவோமா? இல்லை இல்லை காட்டுறேன். திரும்பி நில்றா, இப்படி திரும்புடா. அப்படி நில்றா. ரைட்டு போதுமா? சரி, எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடு. எல்லாரும் ரம்ஜான் கொண்டாடுங்கன்னு சொல்லு. நானும் ரம்ஜான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லு. லாலா கூட சந்தோஷமா ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிடு. ரைட், ஓகே. எப்போ மன மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதில் கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த வீடு அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. எனக்கு அங்கே நிம்மதி இருக்கா, சந்தோஷம் இருக்கா? இல்லை, தனிமையாக உட்காந்துருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, என்னை சுற்றி எவ்வளோ சொந்தங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? இதை நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. உண்மையிலே சொல்கிறேன். என் மகன் தான் சின்னவன் கூட தான் இருக்கிறான், பேரன் இருக்கான். வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் வந்து இந்த அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்? எனக்கே இப்போ அது வருத்தமாக இருக்கு. இது ஆண்டவன் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். இந்த இனிமேலாவது இந்த அவளை அப்படி வெளியே ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு நான் ரம்ஜான் இங்கே தான் கொண்டாடணும்னு சொல்லி எனக்கு தலையில் ஆண்டவன் வந்து எழுதி வச்சிருக்கு. ஏன்னா அது ஒரு பிளான் பண்ணுச்சு. எல்லாமே நாம தான் முதல் பண்ண. அதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. தீபாவளிக்கு, நியூ இயருக்கு எல்லாத்துக்கும் நம்ம இது பண்றோம். என்னதுடா இப்ப இந்த ஃபங்க்ஷன் நம்மளோட அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன வாலி பச்சை வாலியா? அவங்க வரட்டும் அப்படி தெரியலையே. அதுல நம்ம மொதண்ட அப்புறம் கொண்டாட்டின்றதுக்கு நீ வந்துருவியா? இல்ல இல்ல, அது எதுவா இருந்தாலும் இந்த தான் நீ எடுக்க முடியாது. தேவையே இல்ல. சரி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நடந்துருச்சு ரைட்டு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த அல்லாவுக்கும் நன்றியை சொல்லிக்கிடுவோம், அவ்வளோதான். ஹாப்பி ரம்ஜான் மக்களே எல்லாருக்கும். நீ ஒரு ஹாய் சொல்லிடு. நீ இவ்வளவு பேசி இன்னும் நீ வந்து வீடியோக்குள்ளே கூட வரலையே. இல்லை, எனக்கு வீடியோ போட முடியல, உடம்பு முடியல. இல்லைன்னா தான் வந்துருவேன். சும்மா ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், ரீல்ஸ் எல்லாம் நான் இது போட முடியல. 8 நிமிஷம் வீடியோ போடலை, வீடியோவே லைவே போடல தெரியுமா? லைவ் வீடியோ விடு. இப்போ நான் எடுக்கிறேன்ல, ஒரு ஹாய் சொல்லலாம்ல, சொல்லி ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு சொல்லலாம்ல. நீ வீடியோ போடுப்பா, நான் போடுறேன்லப்பா. ஒரு ஹாய் சொல்லி ஒரு ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு சொல்லு. ஏன் வந்து இங்கே கூட நின்று கூட சொல்ல மாட்டியா? எப்பறம் சொல்லிக்கிற? இப்போ இந்த ஒரு இதுக்கே கூட வந்து ஒரு வாழ்த்துக்கள்னு கூட சொல்ல மாட்டேங்கிற. ஓட்டிக்கு இல்லை, ஏன் ஒரு ஹாய் எல்லாருக்கும், என்னுடைய உறவுகளுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து நின்று ஒரு வீடியோ பேசுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இது என்ன வம்புக்கு தானே? இப்போ என் கூட வந்து நின்று அதெல்லாம் எல்லாம் நான் செய்வேன். இப்படி வந்து வரமாட்டேன்ட்டு போனால் அப்புறம் என்ன அர்த்தம்?
சரி நீ வரவே வேணாம் போ உன் வேலையை பாரு. சரிங்க, ஹாப்பி ரம்ஜான் எல்லாருக்கும். பாய்.